அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இப்போ எங்கள் சீனியர் அண்ணா ஒருத்தர், அவங்க நிறைய சிறுகதையெல்லாம் எழுதுவாங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. முனைவர் பட்டம் முடிச்சிருந்தாலும் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட அந்த கதைகளில் இருக்கக்கூடிய அவங்க எழுதின கதைகளை ஆய்வு செஞ்சு ஒரு 2 கட்டுரை போட்டிருக்கேன். அடுத்தடுத்து நான் அந்த 2 கட்டுரையுமே சொல்கிறேன். அவங்க பேர் ஸ்டீபன் மைக்கேல் ராஜ். ஆனால் அவங்க என்னன்னா தமிழ் முடியரசன் அப்படின்னு அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா முடியரசனோட படைப்புகளை அவங்க ஆய்வு செய்யும்போது அப்புறம் முடியரசன் பால் ஈர்க்கப்பட்டு அவரோட படைப்புகளை படித்ததுலேருந்து அவர் பேரை இவங்க தமிழ் முடியரசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ ஒரு 2 கட்டுரை அவங்கள பற்றியே பார்க்கலாம். தமிழ் முடியரசனின் குரல் நெறி கதைகளில் வாழ்வியல் ஆறாம். தமிழ் முடியரசனின் குரல் நெறி கதைகளில் வாழ்வியல் ஆறாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அண்ணா குரல் நெறி கதைகள் அப்படின்னு திருக்குறளை வச்சு கதை எழுதிட்டு லாஸ்ட்டாக முடிக்க போகும்போது திருக்குறளை வச்சு சொல்லுவாங்க. இப்போ பழமொழி 400 பாடல் எடுத்துக்கிட்டால் பழமொழி ஏதாச்சும் ஒரு பழமொழியை வச்சு முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்க ஒரு திருக்குறளை வச்சு முடிச்சிருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். தமிழ் முடியரசனின் குரல் நெறி கதைகளில் வாழ்வியல் ஆறாம். முன்னுரை. காலந்தோறும் படைப்பாளர் பலர் தோன்றி தம் மணிசான்ற படைப்புகளால் அன்னை தமிழுக்கு மணிமகுடம் சூட்டி பெருமை சேர்க்கின்றனர். அவ்வரிசையில் தமிழ் முடியரசன் என்ற புனைப்பெயர் பெற்று திகழும் முனைவர் ஸ்டீபன் மைக்கேல் ராஜ் என்னும் சிறுகதை எழுத்தாளரின் குரல் நெறி கதைகள் உரைக்கும் வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி ஆராய்வதாக இக்கட்டுரை அமையும். ஆனால் நல்லா ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸு நல்லா வளர்த்து விட்டுட்டு வர்றாங்க. மாணவர்களை ஸ்கூலில் இருந்தே நிறையா பேர் தமிழா மற்ற நிறையா தமிழ் பேச்சுங்கள் மூச்சு அப்படின்ற மாதிரி அந்த தமிழுக்கான மேடைகள் டிவி இதில் தொலைக்காட்சி தளத்தில் டிவிக்கான அந்த இதில் ஃபுல்லாக இவங்களோட மாணவர்களை வளர்த்து விடுறாங்க. நல்ல மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவங்க, நல்ல பேச்சாளர், நல்ல பட்டிமன்றத்தில் பேசுவாங்க, நல்ல சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆளுமைவாதி. அவங்களோட மாணவர்களும் சிறந்த ஆளுமை மிக்கவங்களாக செயல்பட்டுட்டு வராங்க. அவங்கள பற்றி கட்டுரை எழுத்துறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். மதிப்பும் மரியாதை மிக்கவங்க. இப்போ அவங்கள பற்றி படிப்பும் படைப்பும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள மானகிரி என்னும் ஊரில் மரியதாஸ் ஜெயமேரி இணையரின் இளைய மகனாக 30/7/1984 அன்று பிறந்த இவர் தம் பள்ளி படிப்பை மானகிரி லே அரு நடுநிலைப்பள்ளி, நாச்சியாபுரம் ஜேவி உயர்நிலைப்பள்ளி, காரைக்குடி மீசு வி மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றிலும் பயின்றார். கல்லூரி கல்வியாக இளங்கலை இலக்கிய படிப்பினை காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியிலும், தமிழ் பண்டிதர் பயிற்சியினை ஒரத்தநாடு அரசு கல்வியியல் கல்லூரியிலும், முதுகலை மற்றும் இளமுனைவர் பட்ட படிப்புகளை அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைநிலை கல்வியிலும், இளங்கல்வியியல் பட்டத்தினை தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலும் பயின்றுள்ளார். இவை தவிர சுழல், தேமதுரம், வெற்றிமொழி, நம் வாழ்வு, பாவையர் மலர் ஆகிய இதழ்களிலும் இதுவரை 100க்கும் மேற்பட்ட குரல் நெறி கதைகளை எழுதியுள்ளார். ஆசிரியர் ஒரு குரல் பித்தன். ஒரு தமிழனுக்கு இவர் இதை படிச்சிருக்காங்க. அடுத்து முனைவர் பட்டம் எங்கள் கல்லூரியில் எங்கள் யூனிவர்சிட்டியில். அது எப்படின்னா, தேசிய விரிவுரையாளர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள இவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையம் இயக்குனர் பேராசிரியர் செந்தமிழ் பாவை அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் முடியரசனாரின் படைப்பிலக்கிய கொள்கைகள் என்னும் தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். என்னோட நெறியாளரும் அம்மா அவர்கள்தான். மிகச்சிறந்த ஆளுமை. எங்கள் அம்மா கிட்ட படித்ததுனால நாங்களும் ஏதோ சிறிது ஆளுமை மிக்கவர்களாக, அண்ணன் மிக ஆளுமை மிக்கவர்கள், அம்மாவிடம் படித்ததால் அதெல்லாம் பார்க்கலாம். சுழல் திங்கள் இதழின் பொறுப்பாசிரியராகவும், தேமதுரம் மின் இதழின் ஆசிரியராகவும், தேமதுரம் எங்கள் துறையில் எங்களோட நெறியாளரின் கீழ் நடத்தப்பட்ட ஆய்விதழ், அதில் ஆசிரியராகவும்
எனக்கு துணை ஆசிரியராக வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணா நேரடியான ஆசிரியராகவும், குரல் அமுது, திறவிழி, இணையட்டும் இதயம் இதழ்களின் துணை ஆசிரியராகவும், ஆனந்த கங்கை தூது, இளமைக்கனல் இதழ்களின் ஆசிரியர் குழுவிலும் பொறுப்பு வகித்த இதழியலாளர். அது தேமதுரம் 1 மாதம் அந்த மாதிரினா ஆசிரியர் துணை ஆசிரியர் மாற்றிட்டே இருப்போம். அதில் ஒரு தடவை எனக்கும் அண்ணனுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. தமிழ் அமுது, மேடை நமதே, மாடல்ல மற்ற எவை, நேற்று இன்று நாளை, பிரித்தோ மேல்நிலைப்பள்ளி, மாணவ செல்வங்களே ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். அவங்க வேலை பார்க்குற பள்ளி பிரித்தோ மேல்நிலைப்பள்ளி தான். அங்கே அந்த மாணவர்களை வச்சு ஒரு நூலும் எழுதியிருக்காங்க. காரைக்குடி வள்ளுவர் பேரவை, வீறு கவியரசர் முடியரசனார் அவைக்களம், கல்வியாளர்கள் சங்கமம், தமிழ் வளர்ச்சி குழுமம், தேவகோட்டை வீரமா முனிவர் கலை இலக்கிய மன்றம் ஆகிய அமைப்புகளிலும் செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் இவர் தேவகோட்டை பிரித்தோ மேல்நிலைப்பள்ளியில் 2008 ஜூன் முதல் பட்டதாரி தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். குரல் நெறி கதைகள். இவரது முதல் சிறுகதை தொகுப்பான மாடல்ல மற்ற எவை என்னும் நூலை சேலம் வாசகன் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. சிந்திக்க தியானிக்க என்னும் தலைப்புகளில் கதைகளின் நிறைவில் குறட்பாக்களையும் முச்சமய நூல் வாசகங்களையும் கதைக்கு பொருத்தமாக தெரிவு செய்து இடம்பெறச் செய்துள்ளார். ஜூன் 2014 முதல் தற்போது ஜனவரி 2020 வரை ஆனந்த கங்கை தூது என்னும் மாத இதழில் 74 மாதங்களாக 74 குரல் நெறி கதைகளை எழுதி வருகின்றார். சிந்திக்க திருக்குறட்பாக்களையும் தியானிக்க திருவிவிலிய வசனங்களையும் தந்துள்ளார். இவை தவிர சுழல், தேமதுரம், வெற்றிமொழி, நம்பாழ்வு, பாவையர் மலர் ஆகிய இதழ்களிலுமாக இதுவரை 100க்கும் மேற்பட்ட குரல் நெறி கதைகளை இவ்வாசிரியர் எழுதியுள்ளார். ஆசிரியர் ஒரு குரல் பித்தன். ஒரு தமிழனுக்கு வள்ளுவரை முழுமையாக படித்தாலே போதும், மனித மாண்புகளை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஏனெனில் வள்ளுவத்தில் இல்லாத செய்திகளே இல்லை. அது எக்காலத்திற்கும் பொருந்தும் ஏற்றமிகு கருத்து பெட்டகம். தம் முதல் சிறுகதை தொகுப்பிற்கு மாடல்ல மற்ற எவை என்று குரலின் ஈற்றடியையே நூலின் தலைப்பாக்கியவர். இவர் தம் சிறு கதைகளின் தலைப்புகளான உள்ளத்தனையது உயர்வு, நிற்க, கற்க போன்ற பலவற்றில் குரல் மீது ஆசிரியர் கொண்டிருந்த ஈடுபாடு வெளிப்படுகின்றது. வேளாண்மை. விவசாயிகள் இக்காலத்தில் படும் துன்பத்தை ஒரு விவசாயியின் பிள்ளையாக உணர்ந்து சிறு கதையிலும் அதை வெளிப்படுத்துகின்றார். விவசாயி எலிக்கறி சாப்பிடுவது நாம் காய்கறி சாப்பிடுவது போல சாதாரண செய்தியாக தெரிகிறது நம்மில் பலருக்கு. வருமான சான்றிதழில் தொழிலுக்கு நேரே விவசாயம் என்று போட்டுக்கொள்ளும் பலர் உண்மை விவசாயிகளே இல்லை. சலுகைக்காய் விவசாய தொழில் என்று போட்டுக்கொள்ளும் பலரும் இந்த தேசமும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் ஒட்டுமொத்தமாய் என்றைக்கு மதித்து வாழ்கிறதோ அன்றுதான் உண்மையில் உழவர் திருநாள் என்று உழவர்களுக்கு உரிமை குரல் எழுப்புகின்றார். சீர்திருத்தம். 3ஆம் பாலினத்தவரான திரு நம்பி திரு நங்கைகள் பற்றி சமூகத்தில் உள்ள பார்வையை சமூக நீதி என்னும் கதையில் அழகாக சித்தரித்துள்ளார். சக மனிதரை காப்பாற்றும் திருநங்கைகள் சற்று முன்பு வரை கேலியும் கிண்டலுமாய் பார்த்த மக்கள் நன்றி தெரிவிக்க கூடி வர, சராசரி மனுஷியா நான் செஞ்சதில்ல, பெருமைப்பட்டுக்க எதுவுமே இல்லை, காப்பாற்றினதுக்கு தூக்கி வச்சு மதிக்கவும் வேண்டாம், திருநங்கையரோட உணர்வுகளில் காலில் போட்டு மிதிக்கவும் வேண்டாம், எங்களை சக மனுஷியா வாழ விடுங்க, அது போதும் என்று திருநங்கை கூறுவது நம் ஒவ்வொருவரையும் சுய விமர்சனத்திற்கு உள்ளாக்குகின்றது. தன்னம்பிக்கை. தற்கொலையை கொலை செய்யுங்கள் என்னும் சிறுகதையில் சாவதற்கு 1000 வழிகளை தேடிய நீங்கள் வாழ்வதற்கு 100 முறையாவது முயன்றிருக்கலாமே என்பதும், சிறகொடிந்த பின்பே வாழத் துடிக்கின்றன ஈயும் கொசுவும், மனமொடிந்த பின்னே மாளத் துடிக்கின்றான் மனிதன், எத்தனை முறை வலை கிழித்தாலும் எது வந்தாலும் கலைத்தாலும் சளைக்காமல் வலை பின்னும் சிலந்தி
ஒரு முறை தோற்றதுமே ஓயாது புலம்புகின்றான் இளைஞன். ஒரு மில்லி தேனெடுக்க 1000 மலர்கள் செல்லும் தேனி எடுத்த செயலை முடிக்கவில்லை என்றால் கல்லறை தேடுவது நல்லறிவா என்று சிறுகதையினூடே வரும் இவரின் கவித்துவ சிந்தனை படிப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையை பெருக்கெடுக்க வைக்கின்றது. தன்னம்பிக்கை. தற்கொலையை கொலை செய்யுங்கள் என்னும் சிறுகதையில் சாவதற்கு 1000 வழிகளை தேடிய நீங்கள் வாழ்வதற்கு 100 முறையாவது முயன்றிருக்கலாமே என்பதும், சிறகொடிந்த பின்னே வாழத் துடிக்கின்றன ஈயும் கொசுவும், மனதொடிந்த பின்னே மாளத் துடிக்கின்றான் மனிதன், எத்தனை முறை வலை கிழித்தாலும் எது வந்து களைத்தாலும் சளைக்காமல் வலை பின்னும் சிலந்தி, ஒரு முறை தோற்றதுமே ஓயாது புலம்புகின்றான் இளைஞன், ஒரு மில்லி தேனடிக்க 1000 மலர்கள் செல்லும் தேனி எடுத்த செயல் முடியவில்லை என்றால் கல்லறை தேடுவது நல்லறிவா என்று சிறுகதையின் ஊடே வரும் இவரின் கவித்துவ சிந்தனை படிப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையை பெருக்கெடுக்க வைக்கின்றது. வீறு கவியரசரிடம் கொண்ட பற்று. ஸ்டீபன் என்பதற்கு முடியப்பன், ராஜ் என்பதற்கு அரசன், மிக்கேல் என்பதற்கு இறைவனுக்கு நிகர் யார் என்பதும் பொருளாகும். ஸ்டீபன் என்னும் பெயரிலுள்ள முடி, ராஜ் என்னும் பெயரிலுள்ள அரசன், மிக்கேல் என்பதற்கு இறைவனுக்கு நிகரான தமிழ் என்னும் பொருள் கொண்டால் தமிழ் முடியரசன் என்னும் பெயர் மிக பொருத்தமாக அமைகின்றது. இவரது சிறுகதைகள் பலவற்றில் வள்ளுவத்தோடு வீரகவியரசர் முடியரசனாரின் எழுச்சிமிகு கவிதை வரிகளும் புரட்சிமிகு எண்ணங்களும் ஊடாடுகின்றன. இயல்பிலேயே பெயரில் அமைந்திருக்கும் முடியரசன் இவர் வாழ்வியலோடும் பொருந்தி போகின்றார். வீரகவியரசர் முடியரசனாரின் துணைவியார் பெயர் சரஸ்வதி. திருமணத்தின் போது கலைச்செல்வி என்று அவரது பெயரை தமிழாக்கம் செய்தார். இச்சிறுகதை ஆசிரியரின் துணைவியார் பெயரும் சரஸ்வதியை குறிக்கும் வித்யா என்பதாகும். இவரது திருமணம் நாளும் பிப்ரவரி 2. வீரகவியரசரின் திருமண நாளும் ஒரே நாள் ஒரே திங்கள் என்பது மற்றொரு வியப்புக்குரிய ஒற்றுமையாகும். இவ்வாறு இயல்பாகவே பொருந்தி போகின்ற ஒற்றுமையும் வீரகவியரசனின் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த ஈடுபாடும் முனைவற்பட்ட ஆழ்ந்தகன்ற ஆய்வும் ஒன்றியதன் விளைவே சிறுகதைகளில் காணலாகும் வீரகவியரசனின் சிந்தனை தாக்கம் ஆகும். முடிவுரை. இவரது ஒவ்வொரு சிறுகதையிலும் கவித்துவம், சொல்நயம், சிலேடை, தமிழிலக்கிய சிந்தனைகள் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றோ பலவோ பொதிந்திருக்கும். கதையின் நிறைவில் அக்கதைக்கு பொருத்தமான குரட்பா தந்து குரலோடு கதையை ஒன்றிணைத்து உள்ளத்தை இன்புறுத்தும் இலக்கிய இன்பத்தை வாழ்வியல் அறச்சிந்தனையோடு தருகின்ற முனைவர் தமிழ் முடியரசனின் சிறுகதைகள் தற்காலத்தில் முடிசூடத்தக்க சிறுகதைகள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். நன்றிகளுடன் சென்பா. அண்ணனுக்கு நன்றி. அண்ணா நான் பேசினாலே வியந்து பார்த்துட்ருக்கலாம். அது மாதிரி எழுத்துலையும் வியப்பு அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு தலை சிறந்தவங்க, பண்பானவங்க, ஆளுமை மிக்கவங்க.